இடுப்புல கை வச்சுட்டு எனக்கு இந்த பாடி லாங்குவேஜ்ல உடன்பாடு அடுத்தது டாஸ்க் பண்ணனும்னு எனக்கு அபிப்பிராயம். ஓரமா இப்படியே நிக்கணுமாமா. அது வந்து எல்லா பொண்ணுங்களும் பண்ணுமாமா. டேய் அநியாயம் பண்றீங்கடா. சமைக்க வர 2 பேருக்கு டாஸ்க் கொடுக்குறது நியாயம், அதுதான் ரூல் புக்ல இருக்குது. ஆனா அவங்க 2 பேர் சமைச்சு முடிக்கிற வரைக்குமே மற்ற பொண்ணுங்களும் சேர்ந்து இடுப்புல கை வச்ச மாதிரியே நிக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயனே தெரியல. இப்போ அதான் நடந்துன்னு இருக்குது. சமைக்க வர பொண்ணுங்க இடுப்புல கை வச்சுக்கின்னு இப்படிதான் நடந்து போகணும் அப்படின்னு சொல்றியா? சரி கரெக்ட், நியாயம் தான், ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா மற்ற பொண்ணுங்களும் இடுப்புல கை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கணும்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அதனால ஆர்ஜி ஆனந்த் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னால இந்த டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டாங்க. இவங்களும் இந்த டாஸ்க்கை பண்ணாதான் சமைக்கிறதுக்கு உள்ள ஆள் போக முடியும், அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் முடியும். ஸோ இவங்க வந்துட்டு பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி மஞ்சரியும் வந்துட்டு என்னால் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதை சொன்னால் வந்துட்டு பாய்ஸை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பாய்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் மேலே வந்துட்டு ஒரு ப்ளேமை போடுவாங்க. டே நீங்கள் பண்ணுறது அப்படி தாண்டா இருக்குது, 2 பேருக்கு டாஸ்க் கொடுங்கடா, எதுக்குடா மொத்த பேருக்கும் கொடுத்தா அவங்க என்னடா வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள இந்த மற்ற பொண்ணுங்க எல்லாமே இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆர்ஜி ஆனந்த் என்ன ஆனாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், எல்லா பொண்ணுங்களும் நிற்கணும்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏன் நம்ம அருண் இருக்கார்ல கேப்டன், அவர் வந்துட்டு சார் மற்ற பொண்ணுங்களாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டா டாஸ்க் நடந்துரும் அப்படின்னு சொன்னால் இல்லை என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிற்கிறாங்க. இதில் வேற பதில் பேசினுக்கிறாரு விஷால். இப்போ வந்துட்டு டாஸ்க் பண்ண முடியாதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் நடுவில் கோடு போட்டதே தப்புன்னுவாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலன்றார். டேய் அதைத்தாண்டா சொல்கிறேன், ரூல் புக்கில் உள்ள வர 2 பேருக்கு தானே டாஸ்க் கொடுக்கணும்னு இருக்குது, எல்லாருமே இந்த டாஸ்க்கை பண்ணணும்னு சொன்னால் எப்பட்றா? இதை யாருமே ஏன் அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.